திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே சுடுகாடு கேட்ட வட்டாட்சியரின் வாகனத்தை சிறைப்பிடித்த பொதுமக்களால் பரபரப்பு. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த அக்ரஹாரம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட வேடிவட்டம், பாறையூர், ஓம்சக்தி நகர், மூலப்பனவட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் 275 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் இப்பகுதி மக்களுக்கு போதுமான சுடுகாடு வசதி இல்லாத காரணத்தால் பாறையூர் பகுதியில் உள்ள சுமார் 15 சென்ட் நீர்நிலை புறம்போக்கு இடத்தை சுடுகாடாக பயன்படுத்துவதற்காக நேற்று பொதுமக்கள் சுத்தம் செய்துள்ளனர். அப்போது 15 சென்ட் நீர்நிலை புறம்போக்கு இடத்திற்கு அருகே உள்ள சௌந்தர் என்பவர் சுத்தம் செய்ய விடாமல் தடுத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் இது தொடர்பாக தங்களுக்கு சுடுகாடு வேண்டும் என கேட்டு மாவட்ட ஆட்சியரிடம் இன்று மனு அளித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரின் பரிந்துரையின் பேரில் நாற்றம்பள்ளி வட்டாட்சியர் காஞ்சனா மற்றும் போலீசார் இன்று சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு 15 சென்ட் நீர்நிலை புறம்போக்கு இடத்தை சுடுகாடாக பயன்படுத்தக்கூடாது என கூறியுள்ளார். மேலும் ஏரி எதுவாய் வட்டம் பகுதியில் உள்ள சுடுகாட்டை பயன்படுத்துமாறு பொதுமக்களுக்கு வட்டாட்சியர் காஞ்சனா அறிவுரை வழங்கியுள்ளார். ஆனால் பொதுமக்கள் அங்கு ஏற்கனவே 1000 குடும்பங்கள் வசித்து வருவதால் அங்கு புதைப்பதற்கு போதுமான இடம் இல்லை என கூறி வட்டாட்சியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது வட்டாட்சியர் கண்டு கொள்ளாததால் சென்றதால் வட்டாட்சியரின் வாகனத்தை பொதுமக்கள் சிறைப்பிடித்தனர். அதனைத் தொடர்ந்து வட்டாட்சியர் காஞ்சனா மற்றும் நாற்றம்பள்ளி போலீசார் 2 நாட்களுக்குள் இதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதி அளித்ததன் பேரில் பொதுமக்கள் அங்கிருந்து கலந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு காணப்பட்டது.